பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க மீனா. கரெக்டாக அங்கே பாண்டியன் வராங்க. எப்படி இருக்காங்க மீனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் மாமா இருக்காங்க. சரி பேசலாமா, போங்க மாமா பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஜனார்தன் கிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, எதை நினைச்சேன்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, எல்லாமே சரியாகிடும் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. உடனே அங்க வந்து ஜனார்தன் கிட்ட வந்து பேசிட்டு இப்ப நேரம் வந்து எப்ப மீனா இவ்வளவு நேரம் ஆயிட்டும், நீங்க எதுக்காக இருக்க, நீ கிளம்ப வேண்டித்தானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனாவுடைய அம்மாவும் வந்து ஆமா மீனா, நீயும் மாப்பிளையும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க இங்க இருக்காதீங்க கிளம்பி போங்கன்றாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, மீனாவும் நீங்களும் கிளம்பி போங்க, செந்தில் பக்கத்துல இருந்து கூட இருந்து பார்த்தப்பா, போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில வாங்கன்றாங்க. இல்ல அவர் இப்படி இருக்கும்போது எப்படி, இதுல போயிட்டு என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஏதோ நினைச்சோ நீங்க வருத்தப்படாதீங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கதிர் வராங்க. கதிர் வந்ததும் என்னடா நீ இங்க வந்திருக்கன்றாங்க. இல்ல அண்ணனோட மாமனார் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க இங்கேயே, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா சொல்லுங்க, நான் ராஜி கிட்ட நீங்க இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் உடனே செந்தில் கிட்ட கதிர் வந்து கேட்குறாங்க. ஆமா என்ன அவங்க ஒழுங்கா பேசுறாங்களா அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேசாதீங்க பேசுறாங்க இல்ல அப்படி ரெண்டு விதமாவும் இருக்கு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மயிலோட ட்ராக்கை காட்டுறாங்க. மயில் ஓடி வந்து அந்த கேட்டுக்குள்ள வந்து வாட்ச்மேன் இல்லாததும் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே மயிலுன்னு சொல்லிட்டு சரணன் வந்ததும் வாங்க மாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. பாண்டியன் வந்து அரசு கிட்ட எப்பா நீ கோயில் பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தே யார் கூட ஆகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டதும் உடனே அரசு திருன்னு முழிச்சுட்டு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே அரசு வந்து என்னப்பா நீங்க கோயில் பக்கத்துல எனக்கு என்ன வேலை, நான் எதுக்காக அங்கெல்லாம் பேச போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியும், என் பொண்ணை பத்தி எல்லாம் நீ எதுவும் பேசாத, நான் சொல்லிட்டு வந்தேன்பான்னு சொல்றாங்க. அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா சுகன்யாவை காட்டுறாங்க. சுகன்யா வந்து பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. கோமதி வந்து அங்க இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நான் வேலை செய்யட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகிட்டா. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எதுக்காக நீ வந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் செய்யணுன்னதும் சரி அந்த டைனிங் டேபிளை தொடன்னு சொன்னதும் பயங்கர கோபப்பட்டு இன்னைக்கு வரட்டு அவருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.